ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் மெடோசா 390. ஆக்சுவலி நம்ம வந்து புதுசாக சேனல் ஓப்பன் பண்ணியிருக்கோம். வந்து ஒரு ஊசியை போட்டு போங்கன்ற மாதிரி வந்து இந்த சேனல்லே கொஞ்சம் பாருங்கள். திஸ் இஸ் நத்திங் பட் கேமரா டெஸ்டிங் வீடியோ. ஆக்சுவலி நான் இதுக்கு முன்னாடி என்கிட்ட ஆக்ஷன் கேமராவே இல்லை. ஸோ இது எப்படி மவுண்ட் பண்ணணும், எங்கே பண்ணணும், எங்கே பண்ணால் கேமரா சேஃபாக இருக்கும், அதே மாதிரி நம்மளால் கம்ஃபர்டபுளாக யூஸ் பண்ண முடியும் அப்படின்ற ஐடியா வந்து எனக்கு சுத்தமாக கிடையாது. ஸோ அதுக்கான ஒரு வீடியோ தான் இது. ஆக்சுவலி அதுக்கு முன்னாடி சொல்லணும்னா நம்ம வந்து ஒரு ட்ரிப் ஒன்று பிளான் பண்ணியிருக்கோம். இதுதான் ஃபஸ்ட்டு ட்ரிப்பு நம்ம போஸ்ட் பண்ணுறது நம்ம இதில். அதுவே வந்து பயங்கரமாக இருக்கும் தான் நான் சொல்லணும். ஏன்னா இதுதான் வந்து மொதல் ட்ரிப்பு. என் பேரண்ட்ஸ் அலோவ் பண்ணி நான் வந்து எடுக்கிறேன். ஸோ hope it will go well and I will also enjoy the trip. வாய்ஸும் வந்து எப்படி இருக்கு, அதாவது உங்களுக்கு வாய்ஸ் கிளியரா இருக்கா அப்படின்றதுக்கு ஐடியா இல்லை. ஏன்னா டோட்டலி நியூ செட்டப். நான் வந்து ஆக்சுவலி கேமரா ஆன் பண்ணேன், அதுதான்றதுக்கு ஐடியா இல்லை. ஏன்னா வாய்ஸ் வந்து டோட்டலாக தனியாக இதாகும் அவங்க தான் நினைக்கிறேன். ஆச்சுன்னா ஓகே, இல்லைன்னா அதுக்கு ஏதாவது ஒரு தனி ஏதாவது ஒன்று பார்க்கணும். ஸோ நம்ம ஒரிஜினலி பிளான் இன்னைக்கு என்ன பிளான் அப்படின்னா, கேமராவை வச்சு எடுத்துட்டு போய் டெஸ்ட் பண்ணுறது தான் நம்மளுக்கு ஒரிஜினலி பிளான். சன்ரைஸ்குள்ளே போயிடலாம் அப்படின்னு நினச்சேன். ஆனால் எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை முன்னாடி, அதனால ஒரு 4:40 4:30 தான் ஏறிச்சேன். ஏந்து அப்படி போய் கிளம்புறதுக்கு வந்து 20 நேரம் ஆயிடுச்சு. சன்ரைஸ் போயிடுவோமா அப்படின்றது ஐடியா இல்லை. போயிட்டோம்னா சூப்பர். நெட்டில் செக் பண்ண வரைக்கும் 5:40 இல்லை 6:15 நினைக்கிறேன். அந்த ரேஞ்சில் வந்து வந்துடும் அப்படின்ற மாதிரி போட்டுச்சு. அதுக்குள்ள போக முடியுமா அப்படின்றது டவுட்டு தான். பட் இனிவே நம்ம ஆக்சுவலி இப்போ வந்து நான் வந்து இதை வந்து ஹேண்ட்பேரில் மவுண்ட் பண்ணியிருக்கேன் கேமரா. இதுக்கு அடுத்து ஒரு வியூ ஒன்று பிளான் பண்ணி வச்சிருக்கேன். அது எனக்கு தெரிஞ்சு நம்ம தமிழ் ஃபோட்டோ விளாகர்ஸ்ல யாரும் அந்த ஆங்கிள் கவர் பண்ணல. அது ஏன்னு எனக்கு தெரியல. அது மேபி நான் இப்போ இஃப் ஐ ட்ரைட் அவுட் தென் ஐ வில் நோ வை தே டிடன்ட் ஆர் ஏன் பண்ணலை அப்படின்றது தெரியும். ஸோ அந்த ஆங்கிள் ஆக்சுவலி நல்லா இருக்குன்றதோட எனக்கு இந்த இன்ஸ்டா 360 வாங்கிறதுக்கான ஒரு முக்கியமான கோர் இன்ட்ரெஸ்ட்னு கூட சொல்லலாம் அந்த ஆங்கிள். எல்லாருக்கும் வந்து ஒரு இது இருக்கும்ல, நம்ம வண்டி ஓட்டுறோம், நம்ம வண்டி ஓட்டுறது நம்ம எப்படி ஓட்டுறோம் அப்படின்றது நம்ம பார்க்கவே முடியாதுல்ல. அது அந்த அந்த வந்து அந்த ஆங்கிள் எனக்கு இந்த பெண்ட் அடிக்கிறது ரொம்ப பிடிக்கும். அதுவும் இந்த பிரிட்ஜில் முக்கியமாக வந்து அந்த பெண்டு வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது வரைக்கும் ஸ்லிப் ஆகி கீழே விழுந்தது இல்லை. என்னோட கேஷுவலாக தான் பண்ணிட்டு
எவ்வளோ டிராஃபிக்காக இருக்கு. ஒய் 2 ரீசன்ல தான் இருக்கும். இன்னும் எனக்கு தெரிஞ்சு ஒரு ரீசன் தான் இருக்கும். ஆக்சிடென்ட் ஆயிருக்காங்க தெரியுமா? வருஷம் ஓகே ரோடு போடுறாங்க. தாடி உடம்பி பிரச்சனை போயிருக்காங்க. வந்து வந்துட்டேன். ஓகே மாட்டிக்கிட்டேன். சூப்பர், வெற்றிகரமா முதல் வீடியோ. நம்ம என்ன கோல் வச்சோமோ அது நடக்கல. ஆனா பரவாயில்ல, இது வந்து ஒரு ட்ரையல் ரன் மாதிரி தான். ட்ரையல் ரன் தானே, எல்லாமே ட்ரையல் ரன் தானே. ஸோ அப்படிதான் எடுத்துக்கணும். என்ன கோல் என்னன்னா சன்ரைஸை பார்த்துருவோம். அது மெஸ்ஸி போயிட்டு அங்கே போயிட்டு இதில் எடுப்போம். எடுத்தா அப்படியே இருக்குன்னு தெரிஞ்சிடும். ஒரு ஐடியா கிடைக்கும் அப்படின்னு நினைச்சேன். இது வரைக்கும் நான் பேசுறதுலாம் ரெக்கார்ட் ஆகுதான்னு எனக்கு தெரியல. மெஸ்ஸி வரைக்கும் ரெக்கார்ட் பண்ண போறேன்னா அப்படின்னும் ஐடியா இல்லை. ரைடர் ஒருத்தர் ஜாக்கு ஒன்று வாங்கணும், ஜாக்கு வாங்கணும், க்ளவுஸ் வாங்கணும், பேண்ட்டு வாங்கணுமா அப்படின்னு இப்போ வரைக்கும் பேண்ட்டுக்கு வந்து நான் வாங்கணுன்ற மைண்ட் செட்டில் இல்லை. ஏன்னா ஒன்றும் இல்லை, காசு இல்லை, சிம்பிள். ரொம்ப போட்டு யோசிக்க வேணாம், காசு. ஸோ ஜாக்கும் க்ளவுஸு அது ரெண்டுத்துக்குமே நம்ம வந்து 10,000 ரூபா வைக்கிற மாதிரி இருக்கு. ஸோ ஜாக்கு க்ளவுஸை ஃபஸ்ட்டு கான்சன்ட்ரேட் பண்ணுவான். அதுக்கப்புறமா வந்து பேண்ட் லெவலுக்கு போறதா வேணாமா அப்படின்னு நீங்க தான் சொல்லணும். ஸோ நீங்க இந்த வீடியோவை பார்க்கறதுல, சப்ஸ்கிரைப் பண்றதுல, லைக் பண்றதுல இருக்கு. ஸோ you guys are the one to tell whether I should move forward or no, it's not working with you, just quit it. ஓகே, ஸோ ஒரு சின்ன ஒரு குரூப் இருக்கலாம் அப்படின்ற மாதிரி நினைச்சேன். ஒரு 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 இது பிளான் பண்ணியிருக்கோம். ஆக்சுவலி ட்ரிப் ஒன்று பிளான் பண்ணியிருக்கேன்னு ப்ரீவியஸாக சொன்னேன். அந்த ட்ரிப்பு வந்து எந்த பிளேஸ்ன்னு நான் சொல்லலை, பட் ஐ வில் கிவ் யூ கேஸ் அண்ட் ஹிண்ட் அபவுட் த கிலோமீட்டர்ஸ் வி ஆர் கோயிங் டு ட்ராவல். இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் வீடியோ போட போறேன். ஆமாம், போட போறேன்னு உங்ககிட்ட சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் டைமே வந்து நம்ம பயங்கரமாக வந்து 1000 kilometers ட்ராவல் பண்ண போகிறோம். ஸோ if you guess the place correctly, please comment under the video. எனக்கு தெரிஞ்சு சண்டே நார்மலாகவே பெஸ்ட் வந்து கொஞ்சம் இதுவாக தான் இருக்கும். ஏன் ஒன்றும் சொல்றதுக்கு இல்லைன்னா நம்மளும் அதே வேலையை பார்த்துருக்கோம்.
எப்பயாச்சும் இன் பாஸ்ட். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து கேம் வச்சிருக்கோன்ற ஒரே காரணத்துக்காக நம்ம வந்து ரொம்ப ஐயோ இல்லை நான் தான் இருக்கிறதே உத்தம அப்படின்றதுக்கெல்லாம் ஒன்றும் சொல்ல முடியாது. மேபி hope it won't happen, but maybe ஏதாவது ஒரு ஆக்சிடென்ட் அவங்க ஃபேஸ் பண்ணாங்கன்னா they might change. அவ்வளோதான். கருத்து சொல்றதுக்கெல்லாம் நமக்கு வந்து தகுதியே கிடையாது. ஏன்னா நம்ம நல்லவங்க கிடையாது. இந்த 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 ஸ்ட்ரீட்ல மட்டும், அதாவது இந்த ஏரியால மட்டும், பெசில பர்டிகுலரா இந்த இந்த ஸ்ட்ரீட்ல மட்டும் நான் ஒரு 4 times பார்த்துருக்கேன் லாம்போகினி. நம்ம ஊர்ல லாம்போகினி நான் வந்து ஐ தாட் இட் வாஸ் நாட் பாசிபிள் பிகாஸ் ஆஃப் த கிரவுண்ட் கிளியரன்ஸ். ஆனா இந்த ஸ்ட்ரீட்ல நான் பார்த்துருக்கேன், இந்த ஸ்ட்ரீட்ல மட்டும். அது ஏன்னு எனக்கு தெரியல. ஏன் மேபி பம்ப்ஸ் ஆகலோ, பம்ப்ஸ் கம்மியா இருக்குன்னு நினைக்கிறேன், ரோட் பம்ப்ஸ். ஆனால் இங்கே மட்டும் பார்த்துருக்கேன். அது எப்படி இங்கே மட்டும் ஓடுறதுக்கு மட்டும் வச்சுப்பீங்களா? ஸ்கூட்டி அந்த மாதிரி நம்ம வச்சுருக்கோம்ல ஒரு சின்ன வண்டி வீட்டுக்கு. இப்போ வந்து எல்லா டைமும் வந்து காரெல்லாம் எடுத்துகிட்டு போக முடியாதுல்ல, அதனால் ஒரு சின்ன வண்டி ஒன்று வச்சுருக்கோம். சைக்கிளாச்சும் வச்சுருக்கோம், சைக்கிள் ரிக்ஷா சொல்லலாம் அந்த மாதிரி. வீட்டுக்குள்ளதான் போனோம். கட்டு வரும், அது நேராக வந்து நம்மளை இதுக்கே கொண்டு போயிடும், அந்த கட்டுக்குள்ள போயிடும். This one. பசங்க ஷிஃப்ட் ஆகலான்னு இருக்குங்க சொல்லிட்டு. காலைல மார்னிங்லாம் வந்து ஒர்க் அவுட் பண்ணலாம். நான் என்னமோ நினைச்சேன்னா, என்னங்க இது இவ்வளவு கூட்டமா இருக்கு, பயங்கரமா இருக்கு. இடம் இருக்கு நமக்கு போயிட்டு. உள்ள போயிட்டு கண்டினியூ பண்றேன். 2 hours later. ஸோ என்ன பண்ண போறேன்னா, இந்த இதை வந்து டெஸ்ட் பண்ண போகிறோம். ஒரு ட்ரையல் ரன் கொடுக்க போகிறோம், எப்படி வருது ஃபுட்டேஜ் அப்படின்னு பார்க்கறதுக்கு. இதுதான் நான் சொன்ன வியூ. ஆக்சுவலி இந்த வியூவையும் நான் இப்போ போஸ்ட் பண்ணுவேனா அப்படின்றதுக்கு ஐடியா இல்லை. ஆனால் இந்த வியூ சூப்பராக இருக்கும்னு மட்டும் எனக்கு தெரியும். ஆனால் நான் நிறையா யூடியூபர்ஸ் பார்த்துருக்கேன், அப்புறம் வெஸ்டர்ன் சைடில் இருக்கிற யூடியூபர்ஸ் நிறைய பேர் இந்த மாதிரி மவுண்ட் பண்ணியிருப்பாங்க. அது பார்க்க பயங்கரமாக இருக்கும், பயங்கரம்னா பயங்கரம் அந்த மாதிரி இருக்கும். நம்ம ஊர் சைடு வந்து, நம்ம ஊர் சைடு தான் இந்தியா சைடு வந்து நான் வந்து நிறைய பார்க்கல. ஜிடிஏ மவுண்ட் தான் சொல்லுவாங்க. ஸோ இந்த மவுண்ட் வந்து நான் இங்கே வந்து நிறையா பேர் பண்ணி நான் பார்க்கவே இல்லை.
ஸ்கேம் இருக்குன்னு தான் நினைக்கிறேன். காலையில ஒரு பெரிய சம்பவம் பண்ணியிருப்போம். என்ன ஆச்சுன்னா, நம்ம மவுண்ட் பண்ணிட்டு இருந்தோம் இதை கேம் மவுண்ட் பண்ணிட்டு இருக்கும் போது ஏர்போர்ட் பக்கத்தில் நின்று மவுண்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஏர்போர்ட் பக்கத்தில் என்ன மவுண்ட் பண்ணோடனே ஒருத்தர் வந்துட்டாரு. போலீஸ்காரர் வந்து, என்ன இங்கே நிற்கிறீங்க, என்ன பண்ணுறீங்க அப்படின்னாரு. இல்லை வீடியோ எடுக்க போகிறேன் அப்படின்னேன். யாரை வீடியோ எடுக்க போறீங்க? எனக்கு டக்குனு ஓகே, ஆரம்பிக்கவே இல்லை அதுக்குள்ளே முடிச்சுக்குவாங்க போல அப்படின்ற பயம் வந்துடுச்சு. நான் வந்து இந்த கேமராவை இதில் மாட்டிட்டு என்ன வீடியோ எடுக்க போகிறேன் சார், நின்று பேச போகிறேன் சார் அப்படின்ட்டேன். சொன்ன உடனே கொண்டார் நின்னார், அப்படியே பக்கத்துலேயே நின்னார். நின்று என்ன ஏதுன்னு பார்த்தாரு. அப்புறமா வந்து அவர் சொன்னார் தெளிவாக, என்னன்னா ஏர்போர்ட் பக்கத்தில் நிற்கிறீங்க, ஏர்போர்ட் பக்கத்தில் கேமரா வச்சுக்கிட்டுலாம் இருக்கக்கூடாது, அது எனக்கு பிரச்சனையாகும் அப்படின்ற மாதிரி சொன்னார். ஸோ அதுதான் வந்து இஷ்யூனா நம்ம அங்கேருந்து கிளம்பலாம். நமக்கு அதுதான் ப்ளீஸ், அங்கே தான் எடுத்தாகணுன்றதுக்கெலாம் ஒன்றும் கிடையாது. 3வது வாட்டியோ 4வது வாட்டியாக சொல்கிறேன், அது வருமானு தெரியாது, ஆனால் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. I hope you like this video, and stay tuned for the ride we are going to go on this month. So thanks for watching. Please subscribe and like this video for my work. So bye bye.